கன்னிராசி. இப்போ இந்த கன்னிராசி ஆளக்கூடிய கிரகங்கள் வந்து அதிபதி புதன். உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் இந்த கன்னிராசி. கன்னிராசி என்பது உபயராசி, மண் ராசி, பெண் ராசி, இரட்டை ராசி. அடிவயிறு, பெருங்குடல், ஜீரணப்பை இதையெல்லாம் அழுத்தமாக குறிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் இந்த கன்னிராசி. அதனால் வந்து நரம்பு மண்டலங்களை எல்லாம், தண்டுவடங்கள், நரம்பு மண்டலம், அடிவயிறு இதையெல்லாம் அடிக்கடி சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள், சில வலிகள், தொந்தரவுகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து இயற்கையாகவே இதெல்லாம் வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு வரும். ஆதலால் நடைப்பயிற்சி தேவை, உடல் பயிற்சி தேவை, நடைப்பயிற்சி தேவை, சிந்தனைகள் வந்து ஆன்மீக சிந்தனைகள் தேவை. இந்த மாதிரி உயரமான மலைகள், கோயில்கள் இதையெல்லாம் ஏறி இறங்க, உடல் நல்ல ஒரு அமைப்புக்கு, ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு, நார்மலான இரத்த ஓட்டங்கள் எல்லாம் சீராக செயல்படக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாம் உருவாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு. ஆக இந்த புரட்டாசி மாதம் வந்து இனி நடந்த யுத்தங்கள் எல்லாம் முடிந்து, போர்களை யுத்தங்கள் எல்லாம் முடிந்து, இழப்பு, விரயம், தெண்டம், அஷ்டமச்சனி, ஏழச்சனி, விரயச்சனி, கண்டச்சனி, கர்மச்சனி, தெண்டம், விரயம், மன உளைச்சல் போன்ற அதிவேகமாக அதிவிரயம், அதிவேக விரயம் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம். இப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் என்னன்னு என்றால், கன்னிராசி உத்திரம் கொஞ்சம் வேகமாக, அஸ்தம் கொஞ்சம் மௌனமாக அமைதியாக, சித்திரம் அதிவேகமாக செயல்படக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த 3 விதமான செயல்பாடு. சித்திரை நட்சத்திர நபர்கள் எல்லாம் கன்னிராசியில் வந்து வாழ்க்கையில் வந்து வெளியவே சொல்லக்கூடாத வெக்கக்கேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பொருந்தும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும், எல்லாமே தடையாக இருக்கும், எல்லாம் வெறித்தனமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் ஏமாற்றங்களாக இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களிடையே இருக்கக்கூடிய உங்களுடைய வேகம், உங்களுடைய அதிவேகம், டென்ஷனு, பிடிவாதம், நொரண்டு இதெல்லாம் கொஞ்சம் வெளியேற்றுங்கள். பொறுமையை கையாண்டு நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் கன்னிராசி அன்பர்களே, சித்திரை நட்சத்திரம் குறிப்பாக இவர்களெல்லாம் மேலோங்கி வளரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இனிமேலும் வரக்கூடிய வருடங்கள், மாதங்கள் எல்லாம் சிறப்பு காலமாக அமையும். மற்றபடி பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் அப்படின்னா இதில் வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக நின்று உள்வாங்கி ஜெயிக்கக்கூடிய நபர்கள். உத்திரம் அமைதியாக ஒரு சில விஷயங்கள்லாம் வேகம் வந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சாதித்து நிற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு இதெல்லாம் இருக்கும் இவர்களுக்கு. பொதுவாகவே கன்னிராசியில் இனி வரக்கூடிய நல்ல காலங்கள், நல்ல செய்திகள் எல்லாம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராசியில் வந்து சுக்கிரன், கேது, சூரியன் எல்லாமே உள்ளே உட்காந்துருக்கிறனால கன்னிராசி அன்பர்கள் இப்போ குழப்பமாக இருப்பாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இது எப்போ எவ்வளோ நாளைக்கு இந்த குழப்பம் இருக்குது அப்படின்னா, இந்த புரட்டாசி முடிவு வரைக்கும் அந்த புரட்டாசி கொஞ்சம் குழப்பமான மாதம்னே சொல்லலாம். அதனால் நீங்கள் தயவு செய்து புரட்டாசியை முடிந்த அளவுக்கு கடந்து வெளியே போகணும். அப்படின்னா எப்படி கடந்து வெளியே போகணும் அப்படின்னா, பொறுமையாக, நிதானமாக, கோபம் இல்லாமல் அமைதியாக நிதானமாக செயல்பட்டால், முன்னையாக செயல்பட வேண்டும், அமைதியாக செயல்பட வேண்டும், கோபமாக செயல்படக்கூடாது. இதை மட்டும் இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டும். அதாவது தொடர்ந்து 40 நாள் வந்து உங்கள் ராசியில் இந்த குழப்பமான நிலை கன்னிராசி அன்பர்களுக்கு நீடிக்கும். இதை மனதில் வைத்து கொண்டு செயல்படுங்கள். அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், குழந்தை குட்டி, குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் விரிசல்கள், பூசல்கள், பிரச்சனைகள் எல்லாம் எதிர்நோக்கி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இது நடந்துகிட்டு இருக்கோம், இன்னும் இருக்கும், கவனம் தேவை. அதே மாதிரி வந்து இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நாடி தேடுபவர்களுக்கெல்லாம் குரு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம், அதாவது செப்டம்பர், அக்டோபர் டு நவம்பர் இதில் வந்து, அதாவது ஐப்பசி டு கார்த்திகையில் வந்து இந்த நல்ல அமைப்பு அமையலாம். அதனால் தேடுங்கள், நல்ல தேடும் வரன் அமையலாம், விருப்பப்படி அமையலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும் கன்னிராசி. அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் வந்து இப்போ
அந்த வேறு ஏதாவது வந்து வரன் தேடுதல் கூட விருப்ப பிரகாரம் வேறு ஏதாவது அதர் கம்யூனிட்டி உறவுக்குள் அல்லாது அதர் கம்யூனிட்டிக்குள்ளே ஏதாவது லவ்ஸு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன சிம்டம்ஸுங்கள் ஏதாவது இந்த மாதிரியெல்லாம் உள்ள உதயமாகும். அப்போ திருமண வயதில் உள்ள நபர்களுக்கெல்லாம் இந்த லைவாக இது மாதிரிலாம் சில படங்களெல்லாம் இப்படி ஓடிட்டுருக்கும். இதெல்லாம் வந்து சரியாகுமா அப்படின்னா, ஒரே கம்யூனிட்டியில் உறவுக்குள் இல்லை, அத்தை வீட்டு பிள்ளை மாமன் வீட்டு பிள்ளை, அத்தை வீட்டு பையன் மாமன் வீட்டு பையன், இந்த வரன் தேடு இப்படி ஆன் பண்ணிடுவாள், இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து கொஞ்சம் வேறு விதமான அலைன்ஸு அப்படி வந்து உள்ளே கிளிக் ஆகும். உள்ள இந்த வந்து நான் ரெடியாக இருக்கிறேன் வா அப்படிங்கிற மாதிரி அது பாட்டுக்கு வந்து கூப்பிடும். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் லவ்ஸ் மேட்ரோ அல்லது விருப்பப்படி திருமணம் விருப்பப்படி இந்த அலைன்மெண்ட் இப்படி தான் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி தொட்டு இருக்கும். இப்படி வந்து இது ஒரு இந்த அமைப்பு வந்து இந்த ஐப்பசி டு கார்த்திகைக்குள்ளே இந்த வாய்ப்புகளும் அமைந்துவிடும். நல்ல வாய்ப்புகள். கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் மாணவ மாணவிகள் எல்லாம் நாளுக்குடையவர் வந்து நாளுக்குடையவர் வந்து 8-9க்கு சிக்னேட் பண்ணுறதுனால அதனால் வெளிநாடு கல்வி யோகம், தங்கி படிக்கலாம், ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம், நினச்ச குரூப்பு என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து அதுக்கு மேலே யோசித்து எடுத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா கன்னியில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட்ஸு இதெல்லாம் வந்து இயற்கையாகவே வந்து அது வரும். கன்னி ராசி நபர்கள் வந்து ஆற்றை தாண்டி கடல் தாண்டி இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து டெக்னிக்கல் லைன் இந்த மாதிரி நல்ல டெக்னிக்கல் மைண்டு ஆராய்ச்சி திறன் பொருந்திய ஒரு நபர்களாக இருப்பார்கள். இதுக்குண்டான வாய்ப்பு வெளியில் வந்து போய் வேலை பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்புகள் கூட வரலாம். ஏதாவது வந்து ஒரு ஆராய்ச்சி பணி, அதே மாதிரி புதிய ஆராய்ச்சி திறன் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது, இந்த ஆராய்ச்சி இதுக்குண்டான ஒரு வாய்ப்பெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறது கன்னியில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேட்ரிங் லைனில் அதே மாதிரி வந்து சமையல் கலை இந்த இதெல்லாம் நல்லா வரும். ஃபேன்சி ஸ்டோர்ஸு அதாவது அழகு சாதன பொருட்கள் இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக இருக்கும். இப்போது நல்ல ஒரு மைண்டில் வந்து தெளிவான ஒரு சூழ்நிலையில் இனி வரக்கூடிய காலங்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி எல்லாம் யுத்தங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல காலகட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு காலங்கள். இது வரைக்கும் என்னங்க அப்படி அதாங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கேன், ஒன்றும் ஆகலைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் எதிர்பார்க்கின்ற நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இனி கிடைத்துவிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து 6ல் வந்து சந்திரன் சனி இருக்கிறது கன்னி ராசிக்கு வந்து அறுவடை, எதிரிகள் விலகுவார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 6ல் வந்து சந்திரனோட சனி இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உடல்நிலையில் கவனம் தேவை, கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ நான் சொன்னது தான், இந்த மாதிரி எலும்பு தண்டுவடம் இதுக்குண்டான வாய்ப்பெல்லாம். மனநிலை சரியில்லை, அடிக்கடி மனம் தோய்வடையும், அதனால் வந்து பயம் வரும், இதெல்லாம் கொஞ்சம் மன விரக்தி ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடம்ங்கிறது மனைவி ஸ்தானம், லைஃப் பார்ட்னர் அமைவது அப்படின்னு 7ல் ராகு. அப்போ என்னென்னா கொஞ்சம் இடைவெளியெல்லாம் வரும். ஃபேமிலிக்குள்ளே சில விரிசல்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபேமிலியில் இருக்கிற நபர்கள் தேடும் நபர்கள் விருப்பப்படி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். கல்வியை தேடுபவர்கள் அந்த அமைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், புத்திரஸ்தானம் 5 சனி 6ல் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால ஒரு வாய்ப்பு, குரு வாய்ப்பு அமோகமாக. சுக்கிரன் வீட்டில் குரு அமைவது உங்களுக்கு வந்து இது அமையும். புத்திரஸ்தானமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். முடிந்த அளவு வந்து வழிபாடு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களை குடும்பத்தில் வந்து பெரியவங்களை வந்து மதியுங்க, மரியாதை கொடுங்க, வணங்குங்க, அவங்க ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறுங்க. அதுதான் உங்களிடையே இருக்கக்கூடிய ஒரு கடவுள். அதனால் வந்து வழிபாடு அப்படின்னா காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. முருகன் கோயில் ஏதாவது ஆவினன்குடி முருகன், பழனிமலை இந்த மாதிரி ஏதாவது சஷ்டி கிருத்திகை இது சென்று வரலாம். உயரமாக இருக்கக்கூடிய மலை ஏறி இறங்குவது மன ஆறுதலை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்று நினைத்தால் நிச்சயமாக அருள் வந்து பூர்ணமாக கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்கும் போதே அருள் கிடைத்துவிடும். அதனால் வந்து காலபைரவர் வழிபாடு தொடர்ந்து தேய்பிர அஷ்டமியில் வந்து சென்று வழிபடுங்கள். காக்கை குருவிகளுக்கு ஈசானியத்தில் வந்து ஏதாவது சிறுதானிய வகைகள் ஏதாவது போட்டு கொஞ்சம் தண்ணி கிண்ணி வைங்க. அது ஏதாவது வந்து காக்கை கறிகள் பொறுக்கினா கூட உங்களுக்கு இந்த பூர்வ சாபம்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லாம்
இந்த முன்னோருடைய கர்மா பூர்வ சாபம் விலகும். அதிலே இருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமையக்கூடிய ஒரு நல்ல நேரம். இனி முடிந்தளவு கோயில் பயணம் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ சொன்னது தான், காலபைரவர் வழிபாடு வாங்கலாம். திருச்செந்தூர் முடிஞ்ச அளவுக்கு வந்து கடல் பயணம், திருச்செந்தூர் கொகைமுருகன் வழிபாடு ஒரு தடவை சென்று வந்தால் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காலங்கள், சிறப்பான ஒரு மன அமைதி கிடைக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வெல்ல வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால் பொறுமையும் அமைதியும் தேவை. கன்னிராசி அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.